டிவிகே அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்தே நகர்மன்ற அலுவலகங்களிலும் அரசாங்க அலுவலகங்களிலும் இந்த புகைப்படம் அப்படின்றது பெரிய ஒரு பிரச்சனையாவே மாறிட்டு இருக்கு. டிவிகே ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியுமே இந்த முறை இருந்துச்சு. அதாவது பள்ளிகளில் ஒரு கட்சியை சார்ந்தவங்க அந்த பள்ளிகளுக்கு போயிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு வர்றதுன்றது அவங்க தலைவரோட பிறந்த நாளுக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுன்றது ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பள்ளிகளில் அரசியல் போறதுன்றதை தாண்டி அரசியல்வாதிகள் ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சதுன்றது இந்த டிவிகே அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல பல பேர் பேசி கேட்கப்படுது. இந்த ரெண்டு விஷயத்தையும் இன்னைக்கு விவரிக்க போறோம். முதல்ல இந்த நகர்மன்ற அலுவலகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள்ல இந்த புகைப்படம் மாற்றுறது, யாரோட புகைப்படம்லாம் மாட்டலாம், மற்றவர்களோட புகைப்படம் மாட்டணும்னா அதுக்கு என்ன மாதிரியான அரசு உரிமம் தேவைப்படுது, அப்படிப்பட்ட சில விஷயங்களை பத்தி முதல்ல பார்த்துடலாம். இந்த நகர்மன்ற அலுவலகங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் என்ன மாதிரி புகைப்படம் வைக்கலாம் அப்படின்னா, அரசு அனுமதி அளித்த அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படங்கள் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் என்றது ஒரு விதியாவே இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் தற்போதைய, அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்திய குடியரசுத் தலைவரோட புகைப்படம் வைக்கலாம். இப்போ அடுத்த ஆட்சி மாறும்போதோ இல்லை அடுத்த குடியரசுத் தலைவர் மாறும்போதோ அந்த குடியரசுத் தலைவரோட புகைப்படத்தை மாத்திக்கணும். அதுதான் அதிகாரப்பூர்வ அனுமதி அளித்த புகைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் தற்போதைய பிரதமர், இப்போ இருக்கக்கூடிய பிரதமரோட போட்டோவை நம்ம அலுவலகங்கள்ல மாட்டி வைக்கணும். பிறகு தமிழ்நாட்டோட ஆளுநர் புகைப்படம் அது தேவைக்கேற்ப மாட்டிக்கலாம். அந்த அலுவலகம் ஆளுநருக்கான அலுவலகமாக இருந்தாலோ இல்ல ஆளுநர் அங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வராங்க போறாங்க அப்படின்னாலோ நீங்க அந்த புகைப்படத்தை மாற்றுறதோ இல்ல எடுத்து வைக்கிறதோ அது அந்த அலுவலகத்தோட முழு உரிமை அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாள் முதலமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பிற அரசியல்வாதிகள் யாரோட புகைப்படத்தையும் அரசு அலுவலகங்கள்ல வைக்கக்கூடாது. வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கான அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஆணை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரசு அலுவலகங்கள் எப்பவுமே நடுநிலையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நடுநிலை அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்கன்னா, இப்போ எல்லா கட்சியில இருந்தும் மறைந்த தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ திமுக பின்பற்றக்கூடிய தேசிய தலைவர்கள் பிளஸ் கொள்கை தலைவர்கள்னு இருக்கிறாங்க. அதிமுக பின்பற்றக்கூடிய கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப டிவிகே பின்பற்றக்கூடிய கொள்கை தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அவங்க கட்சிக்கான கொள்கை தலைவர்களாகவே இருந்தாலுமே இவங்க எல்லாருமே ஒரு தேசிய தலைவர்கள் அப்படின்ற முறையில இவங்க எல்லாரோட போட்டோவும் அவங்களோட பிறந்த நாளுக்கோ இல்லை அவங்களோட நினைவு நாளுக்கோ வச்சு வழிபடுறதுன்றது அரசு அலுவலகங்கள்ல பின்பற்றக்கூடிய மரபு. இதை பண்ணலாம், ஆனா இதுக்குமே அரசோட அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை வேணும். இந்த தலைவரோட பிறந்த நாள் இன்னைக்கு இந்த புகைப்படத்தை வச்சு அவருக்கு மரியாதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை ஒன்று அரசு வெளியிடுவாங்க. அந்த சுற்றறிக்கையின்படிதான் இந்த மரியாதை செய்தல் அப்படின்றது நடைபெறணும்ன்றது சொல்றாங்க. பொதுவாகவே இந்த அரசு அலுவலகங்கள்ல நம்ம ரெகுலரா பின்பற்றக்கூடிய வழக்கங்களோ இல்லை ரெகுலரா பார்க்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல தேசிய கொடி இருக்கும், அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனா அது எல்லா அலுவலகங்கள்லயும் இருக்குமான்னு கேட்டா இல்லை, ஒரு சில அலுவலகங்கள்ல மட்டும்தான் அதை காண முடியும். அதன் பிறகு தற்போதைய முதலமைச்சரோட அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படம் எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் எந்த அடிப்படையிலையும் எந்த தரவு மூலியமாவும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதாவது 1978க்கு முன்னாடி ஜிஓ நம்பர் 47 வேற ஒரு சட்டங்கள் இருந்திருக்கு. ஜிஓ நம்பர் 47 1978 போட்ட அரசாணைய 24/10/1990 ஜிஓ நம்பர் 2363 திருத்தி கொடுக்குறாங்க. என்னன்னு திருத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா, எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் மற்றும் பொது கட்டிடங்கள்லயும் சில தலைவர்களின் புகைப்படம் கண்டிப்பா இருக்கணும்ன்றதை தாண்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் அந்த ஜிஓ படி இது உள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர், இந்தியாவின் தற்போதைய பிரதமர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, திருவள்ளுவர், அறிஞர் அண்ணா, காமராஜர், ராஜாஜி, தந்தை பெரியார், டாக்டர் BR அம்பேத்கர், இவங்க எல்லாரோட புகைப்படத்தையும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்றது 1990 கொண்டு வரப்பட்ட ஜிஓ படி சொல்லப்படுது. 2014 RTIயின் மூலம் வெளியிடப்பட்ட தகவலின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1989 கொண்டு வரப்பட்ட அரசாணைப்படி முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் புகைப்படங்களை அரசு செலவில்லாமல் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற தரவுகள் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அரசு அலுவலகங்கள்ல முதலமைச்சர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் புகைப்படங்களை கண்டிப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சில தேசிய தலைவர்களோட புகைப்படங்களையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த பள்ளிக்கூடங்கள்ல அரசியல் கட்சி தலைவர்கள் உள்நுழைதல். அதாவது வந்து பழைய காலத்துல இருந்து இந்த அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பின்பற்றக்கூடிய தலைவர்களுக்கு பிறந்த நாள் வந்தாலோ இல்ல நினைவு நாள் வந்தாலோ ஏதோ ஒரு விழாக்கள்ல பள்ளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள், அதாவது பசங்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகம், இல்ல இந்த பேனா, பென்சில் போன்ற பொருட்களை கொடுக்கறதுன்றது அப்போத்துல இருந்தே பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. அரசாங்க பள்ளிகளை படிக்கக்கூடிய ஏழை மாணவிகளுக்கு அது பயன்படுது அப்படின்றதுனால அரசாங்கமும் இதை பெருசா எடுத்துக்கல. இப்போ ஆனா அந்த அரசியல் எப்படி மாறுதுன்னா, சமீப காலத்துல நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களின் தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல விஜய் கட்சியை சார்ந்தவர்களா இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் போது மாணவர்களை எழுப்பி பாட்டு பாட சொல்ல வைக்கிற வீடியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையானு தெரியல, வீடியோவா இது வெளியே வந்திருக்குது. இதோட உண்மை தன்மையை அறியும் போது இதை பத்தி இன்னும் பலமாவே பேசுவோம். அது வரைக்கும் இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பள்ளிகளில் அரசியல் நுழையலாம். பள்ளிகளில் எப்போவுமே அரசியல் நுழையணும். அதாவது ஒரு மாணவனுக்கு ஒரு மரத்தை வளர்க்க கற்றுக் கொடுக்கறது அரசியல் தான். ஒரு மாணவனுக்கு சக மனிதர்களை எப்படி மனிதனாக பார்க்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது அரசியல் தான். மனசாட்சியோடு எப்படி ஒரு மனிதர்களை அணுகணும்னு கற்றுக் கொடுக்கறது அரசியல் தான். இந்த அரசியல் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் நுழையிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் நுழையும் போது தேவையில்லாத தவறான அரசியல்கள் விதைக்கப்பட்டுருமோ அப்படின்ற பயம் இருக்கு. அதனால இறுதியா சொல்றது என்னன்னா, அரசு அலுவலகங்களா இருக்கட்டும், அரசு பள்ளிகளா இருக்கட்டும், எங்க வேணாலும் அரசியல் நுழையட்டும், அரசியல்வாதிகள் நுழையாதீர்கள். நன்றி, வணக்கம்.